1933ஆம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் பகுதியில் பிறந்தவர் குமரி அனந்தன். இவரது தந்தை ஹரிகிருஷ்ணன் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றவர். அனந்த கிருஷ்ணன் என்ற இயற்பெயரோடு மக்கள் நல பணிகளில் ஈடுபட்டவர். பின்னாளில் குமரி அனந்தனாக பிரபலமானார். சிறுவயது முதலே தமிழ் மீதும் தமிழ் இலக்கியங்கள் மீதும் தீரா காதல் கொண்டிருந்த குமரி அனந்தன் தமிழிலேயே இளங்கலை முதுகலை பட்டங்களை பெற்றார். கிருஷ்ணகுமாரி என்பவரை திருமணம் செய்த குமரி அனந்தனுக்கு 4 மகள்கள், 1 மகன் உள்ளனர். இவர்களில் தமிழிசை சவுந்தரராஜன் பற்றி கேட்கவே வேண்டாம். டாக்டர், அரசியல்வாதி, தெலுங்கானா ஆளுநர், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் என மக்களுக்கு ரொம்பவே பரிச்சயமானவர். ஒரு பக்கம் தமிழ் இலக்கியம் என்றால் இன்னொரு பக்கம் அரசியலில் இருந்த ஆர்வத்தால் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் குமரி அனந்தன். அரசியலுக்கு வந்த பின்னர் மக்களுக்கான களப்பணியில் தீவிரமாக இயங்கிய குமரி அனந்தன் 1977 நாடாளுமன்ற தேர்தலில் நாகர்கோவில் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதே தொகுதியில் முன்னதாக காமராசர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். அவரைத் தொடர்ந்து குமரி அனந்தனும் நாகர்கோவிலில் தொகுதி உறுப்பினராக நாடாளுமன்றத்தில் தடம் பதித்ததோடு அங்கே முதன்முறையாக தமிழில் பேசியும் கேள்விகள் எழுப்பியும் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தார். மேலும் இந்திய மொழிகள் அனைத்தும் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்று உரக்க குரல் எழுப்பியவர் குமரி அனந்தன். பின்னர் காங்கிரசிலிருந்து விலகி காந்தி காமராஜர் காங்கிரஸ் கட்சி என்ற புதிய கட்சியை தொடங்கிய குமரி அனந்தன் 1980 சட்டமன்ற தேர்தலில் திருவொற்றியூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். 1984 சட்டமன்ற தேர்தலிலும் அவரே வெற்றி பெற்றார். அதனையடுத்து தன்னுடைய கட்சியை காங்கிரசுடன் இணைத்துக் கொண்ட குமரி அனந்தன் 1989, 1991 சட்டமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு அடுத்தடுத்த வெற்றிகளை தன் வசமாக்கினார். 1996 காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவராக பதவி வகித்த அவர் 1996, 1998 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்தார். ஆனாலும் அரசியலிலும் மக்கள் பணிகளிலும் எப்போதும் போல தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். தமிழ் இலக்கியத்தில் வித்தகராக விளங்கிய குமரி அனந்தன் கலித்தொகை இன்பம், படித்தேன் கொடுத்தேன், நல்லாட்சி தந்த நாயகன் காமராஜ் உள்ளிட்ட 25க்கும் அதிகமான நூல்களை எழுதியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தால் குமரி அனந்தனை பலரும் இலக்கிய செல்வர் என்றே அழைப்பது வழக்கம். இப்படி தனது வாழ்வை இந்த சமூகத்திற்காக ஒப்புக் கொடுத்த குமரி அனந்தனுக்கு 2024ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு சார்பில் தகைசால் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.